வெல்கம் டு புகழாக்கும் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு தமிழ் 7ஆம் வகுப்புல 2ஆம் டேர்ம்ல இருக்க இலக்கண பகுதிகள் தவிர மிச்ச செயல் உரைநடை பகுதி மிச்சத்துல இருக்கிற முக்கியமானது என்னென்னது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாலே இந்த டேர்ம்ல இருக்கிற புக்ல நம்ம வந்து ஃபுல்லா படிச்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து செயல் பகுதிகள் வந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் உரைநடை பகுதிகள், அதுக்கப்புறம் இந்த பாட்டில் இடம்பெற்றுள்ள மேற்கோள்கள் என்ன, பிரித்தெழுதுகள் என்ன, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்னது, அப்புறம் இது புக் பேக் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோல நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செயல் பகுதியில கடியலூர் உருத்திர கண்ணனார் பத்தி பார்க்கிறோம். கடியலூர் உருத்திர கண்ணனார் அவருடைய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை என்ற நூல் கூடிய ஆசிரியர் யாரு? கடியலூர் உருத்திர கண்ணனார். இந்த பெரும்பானாற்றுப்படை என்ற நூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரும்பானாற்றுப்படை என்ற நூலுடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்தேரியன். பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்தேரியன். இதை வந்து ஆற்றுப்படை இலக்கியம் பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆற்றுப்படை இலக்கியம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் யாரிடம்? வள்ளல் ஒருத்தரிடம் இருந்து பரிசு பெற்று திரும்பும் புலவர் வந்து பாணார் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது. இந்த பாணார் அப்படின்றது அந்த காலத்துல வந்துட்டு இசைகளை வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடமா வந்து பாடிக்கிட்டே போவாங்க. சோ அவங்கள போல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த வள்ளலிடம் சென்று வந்து பரிசு பெறுவதற்கு வழிகாட்டுபவர் தான் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். இதுல வந்து கலங்கரை விளக்கம் என்ற நூலை வந்து என்ற செயல் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த கலங்கரை விளக்கம் வந்து பெரும்பானாற்றுப்படை என்ற நூல்ல இருந்தே இருக்கு. இந்த பெரும்பானாற்றுப்படை நூலை இருந்து எழுதியவர் நம்மளுடைய கடியலூர் உருத்திர கண்ணனார். இந்த கலங்கரை விளக்கம் என்பது அந்த மதில் சுவர் வந்து கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, கலங்கரை விளக்கம், அதை பற்றி தான் வந்து இந்த செயல் பகுதி வந்து இருக்கும். சோ இதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதலை என்பது தூண், மதலை என்பது தூண், நெகிழி என்பது தீச்சுடர், அழுவம் என்பது கடல், சென்னி அப்படின்றது உச்சி. இந்த சென்னி என்பது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சென்னி என்பது உச்சி, உறவு நீர், பெருநீர் பரப்பு. உறவு நீர் என்பது என்னது? பெருநீர் பரப்பு. கரையும் அழைக்கும், கரையும் என்பது அழைக்கும். வேயாமடம் வந்துட்டு வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது. அதாவது எதால? வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாமல் திண்மையாக சாந்து பூசப்பட்ட மடம். என்னது? வைக்கோலால வேயப்பட்டது கிடையாது, சாந்துனால பூசப்பட்ட மடம் தான் வந்துட்டு வேயாமடம். மாடம் என்பது வைக்கோலால் வந்து வேயப்பட்டது கிடையாது, சாந்தால் பூசப்பட்டது. அதுக்கடுத்ததாக மருதன் இளநாகனார் பத்தி பார்க்கிறோம். மருதன் இளநாகனார்ல மருதன் என்ற பெயருக்கு பாத்தீங்களா, இந்த மருதன் என்பது அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து மருத திணையை வந்து பாடுவதில் வல்லவராக இருந்தார். மருத திணையை பத்தி பாடுவதில் வல்லவராக இருந்தாரு. அதனால இவர் வந்து மருதன் இளநாகனார் என்று சொல்லுவோம். இவர் கலித்தொகை என்ற நூல்ல வந்துட்டு 8 தொகை நூல்கள்ல சொல்லக்கூடிய கலித்தொகை என்ற நூல் ஒன்றுல வந்துட்டு மருத திணையை பத்தி, மருத நிலம் இருக்கு பத்தி, அதை பற்றி 35 பாடல்கள் வந்து பாடியிருக்கார். யாரு? மருதன் இளநாகனார் மருத திணையை பத்தி 35 பாடல்கள் வந்து 8 தொகை நூல்கள்ல சொல்லப்படுகிற கலித்தொகை என்ற நூல்கள்ல வந்து பாடியிருக்கார். இதுல வந்து கவின்மகு கப்பல் அப்படின்ற செயல் பகுதி இடம்பெற்றிருக்கு. இந்த கவின்மகு கப்பல் என்பது அகநானூறுல 255வது பாடல். அகநானூறு என்ற நூல்ல 255வது பாடல். இந்த அகநானூறு என்ற நூலை வந்து நெடுந்தொகை நூல் என்றும் நம்ம வந்து சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நெடுந்தொகை நூல் என்றும் அகநானூறு நூலை வந்து நம்ம சொல்லுவோம். இதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் கவின்மிகு கப்பல். இதனுடைய ஆசிரியர் மருதன் இளநாகனார். இதில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோம்னா, உருனா அழகு, அழகு, போல பிளக்க, வங்குல் என்பது காற்று, மாட ஒள்ளேரி என்பது கலங்கரை விளக்கம், வங்கம் என்பது கப்பல். இந்த வங்கம் என்பது கப்பல், இது பாத்துக்கோங்க. வங்கம் என்பது கப்பல். எல் பகல், கோடு உயர், கரை உயர்ந்த, நீகான் என்பவன் நாவாய் ஓட்டுபவன். நாவாய் என்பது கப்பலை வந்து ஓட்டுபவன் தான் யாரு? நீகான். பெரிய நீர்நிலைகள்ல நாவாய் வந்து ஓட்டுவாங்க. இந்த நாவாய் என்பது கப்பல். இந்த கப்பலை ஓட்டுபவர் பேர் என்னது? நீகான் என்று நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கடுத்ததாக பாரதிதாசன் அவர்களை பத்தி பார்க்கிறோம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தா சுப்புரத்தினம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். இவரை வந்து புரட்சி கவி பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் என்று சொல்லுவோம். புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன். இந்த குயில் என்ற இதழை வந்து நடத்தியவர் வந்து பாரதிதாசன் அவர்கள். குயில் என்ற இதழை நடத்தியிருக்கார். இவர் வந்து பாரதியாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய பேர் என்னன்னு மாற்றிக்கொண்டாரு? பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டிருக்கார். இவர் வந்து புரட்சிகரமான கருத்துக்களை வந்து படுபொருளாக பாடியவர் வந்து பாரதிதாசன். புரட்சிகரமான கருத்துக்களை வந்து படுபொருளாக பாடுபவர் பாரதிதாசன். அதுபோக தமிழரின் இன்னல்களை தீர்க்கும் வழி ஒன்றை வந்து கவிதையாக பாடிப்பார். தமிழரின் இன்னல்களை தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக பாடிப்பார். எந்த இது அப்படின்னா, இன்பத்தமிழ் அப்படின்ற செயல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து தமிழருடைய இன்னலை இந்த தீர்க்கும் வழி ஒன்றை வந்து கவிதையாக பாடியிருப்பது வந்து இன்பத்தமிழ் செயல் பகுதி. அடுத்து இவர் இயற்றிய கவிதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு. பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இசையமுது, கண்ணகி புரட்சி காப்பியம். பாரதிதாசன் கவிதைகள்
பிசிராந்தையார். இந்த பிசிராந்தையார் என்ற நூல் தான் வந்துட்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றுக் கொடுத்தது. சாகித்ய அகாடமி விருது வந்து பாரதிதாசன் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த நூல் இந்த பிசிராந்தையார். அப்புறம் இன்பத்தமிழ் கல்வி என்ற செயல் பகுதி இடம்பெற்றிருக்கும். இந்த இன்பத்தமிழ் கல்வி என்பது தமிழருடைய இன்னல்களை தீர்க்கும் வழிகளை வந்துட்டு கவிதையை வந்து எழுதியிருப்பார். அதுதான் இன்பத்தமிழ் கல்வி. இந்த இன்பத்தமிழ் கல்வி என்பது வந்து பாரதிதாசனுடைய கவிதைகள் நூல்கள், பாரதிதாசனுடைய கவிதைகள் என்ற நூல்ல வந்து இருக்கும். எந்த இல்ல தமிழ் பேர் என்ற இதுல இருந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல்ல தமிழ் பேர் என்ற இதுக்கு கீழே வந்து இன்பத்தமிழ் கல்வி என்ற செயல் பகுதி இடம்பெற்றிருக்கும். அதுதான் வந்து இங்க நம்மளுக்கு பாட்டுல கொடுத்துருக்காங்க. சோ இதுல எது இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள் வந்துட்டு தாமரை மலர் இருக்கு பாத்தீங்களா, தாமரை மலரை வந்து கவி ஓவியமா சொல்லியிருப்பாரு. தாமரை மலர கவி ஓவியமாகும். மயில் போன்ற பெண்கள் வந்து அன்பு கவிதையாக சொல்லியிருப்பாரு. மயில் போன்ற பெண்கள் அன்பு கவிதையாகும். வேலேந்திய வீரர்களுடைய தோல் அழகினை பத்தி சொல்லியிருப்பாரு. வேல்வேந்திய வீரர்களினுடைய தோல் அழகினையும் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையை வந்து இன்பத்தமிழ் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இன்பத்தமிழ் கல்வி என்ற இதை வந்து யார் படிச்சிருக்காங்களோ அவங்க வந்து துன்பத்தையும் வெல்லலாம் அப்படின்றத வந்து நம்ம பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனிக்கும் என்பது முயலும். வெற்பு மலை, இந்த வெற்பு மலை ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டுப்பாங்க நினைக்கிறேன். வெற்பு என்பது மலை. கழனி வயல். நிகர் சமம், இந்த நிகர் சமமும் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். நிகர் சமம். பருதி அப்படின்றது கதிரவன், பருதி என்பது கதிரவன். அன்னத்தோர் அப்படி ஒரு கார்முகில் மலை மேகம், கார்முகில் என்பது மலை மேகம். துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். அதுக்கடுத்ததாக சமண முனிவர் பத்தி பார்க்கிறோம். சமண முனிவர் வந்து இயற்றிய நூல் தான் வந்து நாலடியார் என்ற நூலை வந்து சமண முனிவர் இயற்றியிருப்பார். இந்த நாலடியார் என்ற நூல் வந்து 400 வெண்பாக்கள் கொண்டது நாலடியார். இந்த நாலடியார் என்ற நூலினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 அடி 400 வேளாண் வேதம், 4 அடி 400 வேளாண் வேதம். இந்த நாலடியார் என்ற நூல் தான் வந்துட்டு திருக்குறளுக்கு இணையாக வந்து நம்ம வந்து வச்சு போட்டுருவோம். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். இந்த நாலடியார் திருக்குறளை போலவே வந்துட்டு அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி 3 வகைகளாக பிரிச்சிருப்பாங்க நாலடியாரிலே. அதுக்கப்புறம் இந்த புக்கில் இடம்பெற்றுள்ள செயல் பகுதி என்ன பார்த்தா, அழியா செல்வம் என்ற கவிதை வந்து இடம்பெற்றிருக்கும். அழியா செல்வம் என்பது கல்வி அப்படின்றத பத்தி அழகா வந்து இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. இல்ல அப்படி என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கல்வி என்றதுதான் வந்துட்டு களவு போகாதது, திருடப்படாமல் இருப்பதும், அழியாமல் இருப்பதும், யாராலையும் கவரப்படாமல் இருப்பதும், குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து கல்வி அப்படின்னு இந்த செயல் பகுதி சொல்லிப்பாங்க. என்னது குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது செல்வம் அப்படின்னு. கல்வி என்பது களவு போகாது, அழியாமல் இருக்கும், கவர முடியாது, பிறருக்கு நம்ம அள்ளி சொல்லி கொடுத்தாலும் அது வந்து பெருகுவதை தவிர குறைவது கிடையாது, குழந்தைகளுக்கு சேர்த்து வைப்பது மிகப்பெரிய செல்வம் என்பது கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அழியா செல்வம்ல. அழியா செல்வத்துடைய ஆசிரியர் சமண முனிவர். இதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோம்னா, வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி என்பது பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்பாடா அப்படின்றது ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை என்பது கல்வி. இதை பார்த்துக்கோங்க. விச்சை என்பது கல்வி. அதுக்கடுத்ததாக தேனரசன் அவர்களை பத்தி பார்க்கிறோம். தேனரசன் அவர்கள் வந்து வானம்பாடி குயில் தென்றல் என்ற இதழை நடத்தியவர் தேனரசன். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். குயில் தென்றல் என்ற இதழை நடத்தியவர் தேனரசன். இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தா, மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். இவர் வந்து ஒரு வேண்டுகோள் என்ற செயல் பகுதி இடம்பெற்றிருந்தது. ஒரு வேண்டுகோள் என்ற செயல் பகுதி தேனரசன் அவர்கள் எழுதிய பெய்து பழகிய மேகம் என்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இதுல இருந்து என்ன வேண்டுகோள் வந்து அவர் வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கலை படைப்பு வந்து ஏதாவது நம்ம வந்து கலைகள் வந்து செய்யும் பொழுது அந்த கலைகள் வந்து எதை பத்தி பேசணும்னா, மானுடத்தினுடைய பண்புகளை பற்றி பேசுவதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வந்து வச்சிருப்பாரு. கலைகளை வந்து இது பண்றவங்களுக்கு. இதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிமாக்கள் படைப்பாளர்கள். பிரிமாக்கள் அப்படின்றது படைப்பாளர்கள். நெடி அப்படின்றது நாற்றம். நெடி என்பது நாற்றம். மழலை குழந்தை. வனப்பு என்பது அழகு. இந்த வனப்புன்றது ஆல்ரெடி கேட்டுப்பாங்க நினைக்கிறேன். வனப்பு என்பது அழகு. பூரிப்பு என்பது மகிழ்ச்சி. மேனி உடல். இதுக்கு அடுத்ததாக காளமேக புலவர் பத்தி பார்க்கிறோம். காளமேக புலவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம் வரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். இவர் வந்து மேகத்துல இருந்து மழை வந்து பொழிவதை வந்து கவிதையா வந்து பாடியிருப்பார். காளமேக புலவர் வந்து மேகத்துல இருந்து மழை வந்து எப்படி பொழியுது அப்படின்றத கவிதைகளாக வந்து பாடிப்பார். இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவனைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பிரபிரம்மா விளக்கம், சித்திர மடல். இதுல வந்து கீரை பத்தியும் குதிரையும் அப்படின்ற இது செயல் பகுதி இடம்பெற்றிருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டர மொழியில இருக்கும். கீரை பாத்தியும் இது குதிரையும் வந்துட்டு இரட்டர மொழியில இருக்கும். இந்த இரட்டர மொழினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பாடல்ல 2 பொருள் தோன்றும்படி பாடப்படுவது. ஒரு பாடல்ல 2 பொருள் தோன்றும்படி பாடப்படுவதுதான் வந்துட்டு இரட்டர மொழி. இந்த இரட்டர மொழி வந்து சிலேடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரட்டர மொழியை சிலேடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்றது, இந்த கீரையை வந்து பத்தியும் போடும் போதுல நம்ம தண்ணீர் வந்து பாய்ச்சோம் இல்லையா, வாய்க்கால்ல தண்ணீர் பாய்ச்சும் பொழுது இந்த தண்ணீர் வந்து நிறைஞ்சி திரும்பி பின்னாடி வரும். அதே போல குதிரையை வந்துட்டு போர்கள்ல வந்து திரும்பி பின்னாடி வரும் அப்படின்றத, இரண்டுமே வந்து போயிட்டு திரும்பி வரும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதான் ஒரே பொருள் கூடும்,
ஒரே ஒரே பொருளை வந்துட்டு 2 விதமாக கூறியிருப்பாங்க. அதுதான் கீரை பாத்தியும் குதிரையும். இதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோம்னா வன்கீரை. வன்கீரைனா வளமான கீரை. வன்கீரை என்பது வளமான கீரை. பரி அப்படின்றது குதிரை. பரி என்பது குதிரை. அப்புறம் முட்டப்போய் அப்படின்னா முழுதாக சென்று. கால் என்பது இது வந்து வாய்க்காலின்னு சொல்லியிருப்பாங்க, குதிரையின் காலும் சொல்லியிருப்பாங்க. வாய்க்காலும் சொல்லியிருப்பாங்க, குதிரை காலும் சொல்லியிருப்பாங்க. மறித்தல் அப்படின்னா தடுத்தல். இது என்னது? மண்ணை வெட்டி தடுத்து பத்தி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல், இது மறித்தல். அதுக்கப்புறமாக ஜூல்ஸ் வெர்ன் அப்படின்றவரை பத்தி பார்க்க. இது இவங்க வந்து கதைகள் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த கதைகளுடைய ஆசிரியர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இதான் ஜூல்ஸ் வெர்ன் அப்படின்றவர் வந்து அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வெர்ன். இவர் வந்து புதினங்கள் நிறைய எழுதியிருப்பாரு. அந்த புதினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 80 நாளில் உலகத்தை சுற்றி, 80 நாட்கள்ல உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். என்னது? பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில். இந்த ஆழ்கடலின் அடியில் அப்படின்றதுதான் கொடுத்திருப்பாங்க. ஜூல்ஸ் வெர்ன் எழுதியது ஆழ்கடலின் அடியில் தான் இந்த புக்ல இருந்து கொடுத்திருப்பாங்க. இவருடைய புதினம் 80 நாளில் உலகை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலில் அடியில், அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வெர்ன். அதுக்கடுத்ததாக சுப்ரபாரதி மணியன் அவர்கள் வந்துட்டு குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பை பத்தியும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதை பற்றியும் வந்துட்டு கருத்துல இருந்து நிறைய எழுதியிருப்பார். எதை பத்தி? குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்கள் பாதுகாத்தல் பத்தி எழுதியிருப்பார். இந்த கனவு என்ற இதழை நடத்தியவர் சுப்ரபாரதி மணியன். கனவு என்ற இதழை நடத்தியவர் சுப்ரபாரதி மணியன். இவருடைய நூல்கள் அப்படி பார்த்தோம்னா பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை. இதுல வந்து இதுல வந்து கதை சொல்லியிருப்பார். பள்ளி மறுதிறப்பு என்ற கதை வந்து 7ஆம் வகுப்புல 2ஆம் பருவத்துல வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த பள்ளி மறுதிறப்பினுடைய ஆசிரியர் தான் யாரு? சுப்ரபாரதி மணியன். பள்ளி மறுதிறப்பினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுப்ரபாரதி மணியன். கனவு என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா சுப்ரபாரதி மணியன். இதுக்கு அடுத்ததாக உரைநடையில் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழரின் கப்பற்கலை. இதுல வந்துட்டு எது முக்கியமானதோ வந்துட்டு நம்ம அதை வந்து மட்டும் தான் சொல்லியிருப்போம். அது என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தொல்காப்பியம் என்ற நூல்ல வந்துட்டு கடற்பயணத்தை வந்து ஒரு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னீர் வழக்கம். தொல்காப்பியம் என்ற நூல்ல வந்து முன்னீர் வழக்கம் என்ற ஒன்று வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த முன்னீர் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா கடற்பயணம். அதுக்கடுத்ததாக சேந்தன் திவாகரம் என்ற நூல் வந்து இருக்கும். அந்த சேந்தன் திவாகரம் என்ற நூல்ல வந்து பல வகையான கப்பல் பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். சேந்தன் திவாகரம் என்ற நூல்ல பல வகையான கப்பல் பெயர் இடம்பெற்றிருக்கும். தொல்காப்பியம்ல முன்னீர் வழக்கம் என்று சொல்லி இடம்பெற்றிருக்கும். இந்த முன்னீர் என்பதற்கு பொருள் வந்து கடற்பயணம் என்று பொருள். அதுக்கடுத்ததாக கப்பல் சாத்திரம் என்பது சமுக்கு கருவி அப்படின்னு சொல்லுவோம். சமுக்கு கருவி. அது கப்பல் வந்து செலுத்துபவர். கப்பலை வந்து செலுத்துபவரை நம்ம என்னென்ன பெயர்கள் அழைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலுமி, மிகாமான், நிகான், கப்பலோட்டி. இந்த நிகான் என்பது நம்ம வந்து பார்த்தோம் சொல்லும் பொருள்ல. நிகான் என்பவர் கப்பல் செலுத்துபவர். மாலுமி, நிகான், கப்பலோட்டி. அதுக்கப்புறம் சிறிய நீர்நிலையில நம்ம செலுத்தக்கூடிய படகுகளுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். பெரிய நீர்நிலைகள்ல கடல் அப்படி போன்ற இதுல இருக்கக்கூடிய இதுல வந்து நம்ம எந்த வகையான கப்பல்கள் செலுத்துவோம்? அது கப்பல்களுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா களம், வங்கம், நாவாய். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லும் பொருள்ல பார்த்தோம். வங்கம் என்ற சொல் வந்து பார்த்தோம். வங்கம் என்பது நாவாய் என்று பொருள். வங்கம் என்பது கப்பல் என்று பொருள். இந்த நாவாய் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நாவாய் செலுத்துபவர் வந்து பார்த்தோம். நிகான் அப்படின்றவர் நாவாய் செலுத்துபவர் அப்படின்னு பார்த்தோம். நாவாய் என்பதற்கும் கப்பல் என்று பொருள். அடுத்து கப்பல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வந்து பார்க்க போறோம். கப்பல்ல என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்னா எறா, பருமல், வங்கு, கும்பு, பாய்மரம், சுக்கான், நங்கரம். இதுல வந்து எறா அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா? இந்த எறா அப்படின்றதுதான் கப்பல்ல வந்து முதன்மையான உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். எறா அப்படின்றது அடிமரம் அப்படின்னு அர்த்தம். அடிமரம் அப்படின்றத நம்ம வந்து எறா அப்படின்னு அழைப்போம். இந்த எறா என்பதுதான் வந்து கப்பலுக்கு முதன்மையான உறுப்பு. அதுக்கப்புறம் பருமல் என்று பார்த்தீங்கன்னா இந்த பருமல் என்பது வந்து குறுக்கு மரம் என்பது பேர் தான் பருமல். அப்புறம் சுக்கான் என்பது வந்துட்டு கப்பலை வந்து நம்ம வந்து செலுத்தும் பொழுது ஊரிய திசையில் செலுத்துவதற்காக எந்த திசையில நம்ம போகணுமோ அந்த திசையில செலுத்துவதற்காக இருக்கக்கூடிய கருவியின் பெயர் தான் சுக்கான். கம்மியார் அப்படின்றது கப்பலை கட்டும் கலைஞர்களை வந்து நம்ம வந்து கம்மியார் அப்படின்னு அழைச்சோம். கப்பலை கட்டும் கலைஞர்கள் எப்படி கம்மியார் என்று அழைச்சோம். கண்ணடை அப்படின்றது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. அதுக்கப்புறமாக நம்மளுடைய அந்த மரங்கள் இதெல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா? அதுல வந்து இருக்கக்கூடிய நீளம், அகலம், உயரம். இப்போ மரம் வந்து கப்பல் கட்டுவதற்காக எடுப்போம். அந்த மரத்தினுடைய நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் வந்து அளக்கக்கூடிய அளவினுடைய பெயர் தான் வந்து தச்சு முலம். அந்த நீட்டளவின் பெயர் தச்சு முலாம். அதுக்கப்புறம் கப்பல்கள்ல நம்ம வந்து முன்னாடி வந்து சில டிசைன்கள் எல்லாம் கொடுத்துருப்போம். சோ அதுல வந்து இது மிருகங்களுடைய டிசைன்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதுக்கு வந்துட்டு பெயர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கரிமுக அம்பி அப்படின்றது யானை முக ஓடம். பரிமுக அம்பி அப்படின்றது குதிரை முக ஓடம். பரின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லும் பொருளை பார்த்தோம். பரி என்பது குதிரை முக ஓடம். அறிமுக அம்பி என்பது சிங்க முகம் ஓடம். அரி என்பது சிங்கம், பரி என்பது குதிரை, கரி என்பது யானை.
அதுக்கப்புறம் மரத்தினால வந்துட்டு அந்த காலத்துல வந்து மரத்தினால ஆணியை தான் செய்வாங்க. சோ அந்த மரத்தினாலான ஆணிக்கான பெயர் என்ன அப்படின்னா தொகுதி அப்படி சொல்லுவாங்க. தொகுதி என்று அழைக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினார். இந்த இதை வந்து ஒரு நூல்ல சொல்லியிருப்பாரு. அது யார் அப்படின்னு பார்த்தா மார்க்கோ போலோ என்பவர் வந்துட்டு அந்த காலத்துல வந்து நம்மளுடைய தமிழர்கள் வந்து சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அடுத்து எண்ணெயில் கலந்து கப்பலின் அடியில் வந்து பூசியிருப்பாரு அப்படின்னு நம்ம மார்க்கோ போலோ அவர்கள் சொல்லியிருக்காரு. இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இது வந்து ஆங்கிலர்கள் கட்டிய கப்பலை வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பழுது பார்க்கணும். ஆனா தமிழர்கள் கட்டிய கப்பலை வந்து 50 ஆண்டு ஆனாலும், எத்தனை ஆண்டு, 50 ஆண்டு ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லை என்று சொன்னவர் வாக்கர் என்பவர் சொல்லியிருப்பார். அதுக்கடுத்ததாக பேசும் ஓவியங்கள் பத்தி பார்க்கிறோம். இந்த பேசும் ஓவியங்கள்ல ஒரு சிறுவன் வந்து போயிருப்பாரு. அங்க வந்து எல்லா ஓவியங்களும் ஒரு பட்டன் அமுக்கணும்னா பேசும் அப்படின்றத, அதுதான் பேசும் ஓவியங்கள் என்று தலைப்பு கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஓவியங்கள் பத்தி தான் இதுல வந்து நிறைய நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து துணி ஓவியம் என்பது பார்ப்போம். துணி ஓவியம் என்பதற்கு வேறு வேறு பெயர்கள் வந்து அழைப்பாங்க. அது எப்படி அழைப்பாங்க அப்படின்னா எழினி திரைசீலை கிளி பாடம். எழினி திரைசீலை கிளி பாடம். இது வந்து சீவக சிந்தாமணி என்ற நூல் ஒன்று இருக்கு. அந்த சீவக சிந்தாமணி என்ற நூல்ல வந்துட்டு குணமாலை தலைவி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த குணமாலை தலைவி வந்து யானையை கண்டு அஞ்சிய காட்சியை வந்து சீவகன் வந்து துணியில வந்து வரைஞ்சிருப்பார். என்னது, சீவக சிந்தாமணியில குணமாலை தலைவியை வந்து யானையை கண்டு அஞ்சிய காட்சியை வந்து சீவகன் என்பவர் துணி ஓவியத்துல வரைஞ்சிருப்பாரு. இந்த துணி ஓவியத்தினுடைய பெயர்கள் என்ன பண்ணு எழினி திரைச்சீலை கிளி படம். இது வந்து கலம்காரி ஓவியங்கள் என்றும் வந்து அழைப்போம். இந்த துணி ஓவியத்தை கலம்காரி ஓவியங்கள் என்றும் அழைப்போம். இந்த கலம்காரி ஓவியங்கள் என்று எங்கெங்கெல்லாம் அழைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்திலும் ஆந்திராவிலும் வந்து இந்த ஓவியத்தை வந்து ஓவியர்கள் வந்து கலம்காரி ஓவியங்கள் என்று அழைப்பாங்க துணி ஓவியத்தை. அப்புறம் ஓலைச்சுவடி ஓவியங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகால் நூலகம்ல இருந்து இருக்கு. தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகால் நூலகம்ல இருக்கு. அதுக்கு செப்பேட்டு ஓவியம் வந்து எங்க பயன்படும் அப்படின்னா மன்னர்கள் வந்து அவர்களுடைய ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் வந்துட்டு செப்பேட்டு ஓவியங்கள் மூலமா அவங்க வந்து பதிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் தந்த ஓவியங்கள் அப்படின்னு கேரளா மாநிலத்துல தான் அதிகமாக தந்த ஓவியங்கள் வந்து இருக்கும். அப்புறம் கண்ணாடி ஓவியம் என்பது தஞ்சாவூர்ல தான் அதிகமாக இருக்கும். கண்ணாடி ஓவியம் என்பது தந்த ஓவியங்கள் வந்து கேரளா மாநிலத்துல அதிகமா இருக்கும். அடுத்து கருத்துப்பட ஓவியம் என்பது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாரதியார் அவர்கள் இருக்காங்க. பாரதியார் அவர்கள் தான் எந்த இதழ்ல, இந்தியா என்ற இதழ்ல கருத்துப்பட ஓவியத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளியிட்டிருப்பாரு நம்மளுடைய பாரதியார் அவர்கள் தான். கேலி சித்திரம் என்ற இதை வந்து எழுதியிருப்பார். அந்த கேலி சித்திரம் என்ற அந்த படத்தை வந்து வரைஞ்சி இது பண்ணியிருப்பார். அந்த கேலி சித்திரம் என்பது நகைச்சுவை உணர்வுடன் வரைக்கூடிய படம் தான் வந்து கேலி சித்திரம் என்று நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து ராஜர் ரவிவர்மா அவர்கள் வந்து ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை வந்து இணைச்சு புதிய ஓவியங்கள் வந்து புதுமையை சொல்லியிருப்பாரு ராஜர் ரவிவர்மா. அந்த ஓவியங்கள் வந்து நாட்காட்டி ஓவியங்கள் என்று சொல்லுவோம். இந்த நாட்காட்டி ஓவியங்களுக்கு இன்னொரு பேரா பாசர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பாசர் பெயிண்டிங் என்பது மற்றொரு பெயர். நாட்காட்டி ஓவியங்களுக்கான மற்றொரு பெயர் பாசர் பெயிண்டிங். இதுல வந்துட்டு ராஜா ரவிவர்மா வந்துட்டு அதிகமா வந்துட்டு இந்த நாட்காட்டி ஓவியங்களை தான் பயன்படுத்திப்பாரு. இந்த நாட்காட்டி ஓவியங்களுடைய முன்னோடி யாரு அப்படின்னு சொன்னோம்னா கொண்டை ராஜு அப்படின்றவர் நாட்காட்டி ஓவியங்களுடைய முன்னோடி. நாட்காட்டி ஓவியங்களை பாசார் பெயிண்டிங் என்று சொல்லுவோம். ரவிவர்ம ராஜர் அவர்கள் வந்துட்டு அதிகமாக இந்த நாட்காட்டி ஓவியங்களை தான் அதிகமா பயன்படுத்திப்பார். அப்புறம் அந்த இதுல இருந்து ஒரு சொல் கொடுத்து நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓவியம் என்ற சொல்லுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கு. அந்த வேறு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியம், ஓவம், சித்திரம், படம், பாடம், வட்டிகை செய்தி. அடுத்து ஓவியத்தை வந்து வரைபவர்கள் வந்து நம்ம எப்படி எல்லாம் அழைப்போம் அப்படின்னா கண்ணூல் வினைஞர். என்னது, கண்ணூல் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல். கண்ணூல் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல். கிளவி வல்லும், சித்திரக்கார வித்தகர். ஓவிய கூடம், அந்த ஓவியத்தை வந்து வரையக்கூடிய கூடத்தை வந்து என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படின்னா எழுதொழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திரம் அம்பலம், சித்திரக்கூடம், சித்திரமடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. எனது அம்பலம், கூடம், மண்டபம், சபை. சித்திர அம்பலம், கூடம், மடம், மண்டபம், சபை. எழுத்துநிலை மண்டபம், எழுதொழி. இதுக்கு அடுத்ததாக தமிழ் ஒளிர் இடங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. தமிழ் வந்து எந்தெந்த இடத்துல ஒளி இடங்கள் அப்படின்றத நிறைய இது தமிழ்நாட்டுல இருந்து இருக்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் வந்து இந்தியாவில மிகவும் பழமையான நூலகம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1122ஆம் ஆண்டு தஞ்சையில சரஸ்வதி மகால் வந்து இது நூலகம் வந்து உருவாக்கப்பட்டது. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல ஓலைச்சுவடிகள் வந்து நிறைய இருக்கும். அதுக்கடுத்ததாக தமிழ் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கு. எப்போ 1981ல உருவாக்கப்பட்டது. 1981ல தஞ்சாவூர்ல வந்து தமிழ் பல்கலைக்கழகம் என்ற நூல் உருவாக்கப்பட்டது. எதற்காக அந்த தமிழ் பல்கலைக்கழகம் நூல்
இது தமிழ் பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, செம்மொழியை வந்து தமிழுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தினாலதான் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டது. தமிழ் பல்கலைக்கழகத்துல கட்டட அமைப்பு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்றது எழுதியிருக்கிற மாதிரி கட்டட அமைப்புகள் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்துல இருக்கும். அது எங்க இருக்கு? தஞ்சாவூர்ல இருக்கு. இதனுடைய நோக்கம், இந்த பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய நகரத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய, இந்தியாவுடைய நகரத்தோட பண்பாட்டு கூறுகள் வந்து விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய்வதற்காக இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாங்க. அது போக தமிழ் மொழி பயிற்சி வந்து இந்திய ஆட்சி பணியில் இருப்பாங்களா, அந்த இந்திய ஆட்சி பணியில் இருப்பவர்களுக்கு வந்து தமிழ் மொழி பயிற்சியும் வந்துட்டு இந்த இது பல்கலைக்கழகத்துல வந்து வழங்குறாங்க. அதுக்கடுத்ததாக ஊவேசா நூலகம் என்பது 1942 உருவாக்கப்பட்டது. இங்கே வந்து 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்கு. என்னது? 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்கு. இதுக்கு அடுத்ததாக கீழ்த்திசை நூலகம் என்பது சென்னையில இருக்கு. இந்த 1869 உருவாக்கப்பட்டது. இந்த கீழ்த்திசை நூலகம் என்பதுதான் தற்போது வந்துட்டு நம்ம சென்னையில இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற நூலகத்துல 7 தளங்கள் இருக்கும். அந்த 7 தளங்கள்ல 7வது தளத்துல வந்து இப்போ வச்சிருக்காங்க. கீழ்த்திசை நூலகம் வந்து இப்பொழுது 7ஆம் தளத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இருக்கு. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில இருக்கு. அப்புறம் கன்னிமாரா நூலகம் வந்து சென்னையில இருக்கு. 1896 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கன்னிமாரா நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். இந்த கன்னிமாரா நூலகத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவில வந்து எந்த புத்தகங்களோ இல்ல செய்தித்தாள்களோ பருவ இதழ்களோ வெளியிட்டாலோ அந்த இதழ்களை ஒரு பிரதி வந்து இங்க வந்து பாதுகாக்கப்படும் கன்னிமாரா நூலகத்துல. இந்த கன்னிமாரா நூலகத்துல வந்து 3ஆம் தளம் வந்து இருக்கும். 3ஆம் தளத்துல வந்து மறைமலை அடிகள் நூலகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, கன்னிமாரா நூலகத்துல 3வது தளத்துல இருக்கு. இது என்னது? அண்ணா நூற்றாண்டுல 7ஆம் தளத்துல எந்த நூல் இருக்கு? கீழ்த்திசை நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டுல 7ஆம் தளத்துல வந்து இருக்கு. 3ஆம் தளத்துல என்ன? கன்னிமாரா நூலகத்துல 3ஆம் தளத்துல மறைமலை அடிகள் நூலகம் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததாக வள்ளுவர் கோட்டம் வந்து சென்னையில இருந்து வள்ளுவர் கோட்டம் உருவாக்குவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளுவரினுடைய புகழை வந்து உலகம் அறிய இது செய்யறதுக்கு தான் இந்த வள்ளுவர் கோட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. இது வந்து சென்னையில இருக்கு. இந்த வள்ளுவர் கோட்டம் என்பது உடைய கட்டட அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் தேரை வந்துட்டு 2 யானைகள் வந்து இழுத்து செல்வது. திருவாரூர் தேர் போல 2 யானைகள் வந்து இழுத்து செல்வது போல இது கருங்கல்களால் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து நீளமும் அகலமும் வந்துட்டு 25 அடியும் உயரம் வந்து 128 அடியும் இருக்கும். நீளமும் அகலமும் 25 அடியும் உயரம் வந்து 128 அடி இருக்கும். இந்த இதுல வந்து இந்த திருவாரூர் தேர் போல இருக்குன்னு சொன்னா, அந்த தேருக்கு மைய பகுதியில நடுவுல எண்கோண வடிவ கருவறை. என்னது? எண்கோண வடிவ கருவறை என்ற ஒண்ணு இருக்கு. அங்கதான் திருவள்ளுவருடைய சிலை வந்து வச்சிருப்பாங்க. எண்கோண வடிவ கருவறையில திருவள்ளுவருடைய சிலை வந்து வச்சிருப்பாங்க. அந்த வள்ளுவர் கோட்டத்துல வந்து 1330 குறள்களும் வந்து அங்க வந்து செதுக்கியிருப்பாங்க. இந்த 1330 குறள்கள் வந்து இது 3 அதிகாரங்களை பிரிச்சுப்போம் இல்லையா? அறம், பொருள், இன்பம்னு சொல்லிட்டு. இந்த இது அறம் என்பது ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வகையான பளிங்கு கற்கள்ல வந்து வச்சிருப்பாங்க. அறம் என்பதற்கு கருநீர பளிங்கு கற்களும், பொருள் என்பதற்கு வெண்ணீர பளிங்கு கற்களும், இன்பம் என்பதற்கு செந்நீர பளிங்கு கற்கள். இன்பம் என்பதற்கு செந்நீரம், பொருள் என்பதற்கு வெண்ணீரம், அறம் என்பதற்கு கருங்கிற பளிங்கு கற்களை வந்து அங்க வந்து பதிச்சிருப்பாங்க வள்ளுவர் கோட்டத்துல. அதுக்கு அடுத்ததாக திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரியில இருக்கின்ற திருவள்ளுவர் சிலை அப்படின்றது வந்துட்டு எப்போது இது பண்ணா, ஜனவரி 1ஆம் தேதி 2000 அப்பொழுது திங்கட்கிழமை வந்து திருவள்ளுவர் சிலை வந்து இது பண்ணாங்க, திறந்தாங்க. அந்த திருவள்ளுவருடைய சிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 133 அடிகள் இருக்கும். திருவள்ளுவர் சிலை வந்து இத்தனை 133 அடிகள் இருக்கும். 133 அதிகாரங்கள், 133 அடி இருக்கும். இது வந்து அறம், அந்த 3 இதையும் வந்து அறம், பொருள், இன்பம் சொல்லி பிடிச்சிருப்போம். அந்த இதுல இருக்கு அறம் என்பதுல இருக்கு 38 இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 38 வந்து பீடமாகவும், மித்தம் பொருள், இன்பம் என்ற 96 வந்துட்டு சிலையாகவும் வந்து அங்க செஞ்சிருப்பாங்க. திருவள்ளுவருடைய சிலையில அறம் என்ற 38 கீழே இருக்கிற பீடமாகவும், பொருள், இன்பம் என்பது 96 சிலையாகவும் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. திருவள்ளுவர் சிலை வந்து மொத்தம் வந்து 7000 டன் வந்து எடை வந்து கொண்டது. அதுக்கடுத்ததாக உலக தமிழ்ச்சங்கம் என்பது வந்து மதுரையில வந்து இது பண்ணியிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது உலக தமிழ்ச்சங்கம். இங்க வந்து தருமிக்கு பாண்டிய மன்னன், யாருக்கு? தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராணக்காட்சி. எனவே திருவிளையாடல் புராணக்காட்சி சிற்பம் வந்து இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா உலக தமிழ்ச்சங்கம். இங்க அது மட்டும் இல்லாமல் வெங்கல சிலைகள் இருக்கு 3 வயதுக்கு. அந்த வெங்கல சிலைகள் யார் யாருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் என்ற 3 பேருக்கு வெங்கல சிலைகள் வந்து உலக தமிழ்ச்சங்கத்துல இருக்கு. அதுக்கடுத்ததாக சிற்பக்கலைக்கூடம் என்பது வந்து பூம்புகார்ல இருக்கு. இந்த பூம்புகார் என்ற இது வந்து சோழர்களினுடைய தலைநகரமும் துறைமுக நகரமும். சோழர்களுடைய தலைநகரம், சோழர்களுடைய துறைமுக நகரம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பூம்புகார். இந்த பூம்புகார் இடத்தை பற்றி
சிலப்பதிகாரத்திலும் பட்டினம்பாளையத்திலும் இந்த பூம்புகாரை பத்தி சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரம் என்ற நூல்ல வந்துட்டு கடல் பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற இடத்த வந்து மருவூர் பாக்கம் என்றும் நகர பகுதியை வந்து பட்டினப்பாக்கம் என்று சொல்லியிருப்பாங்க. மருவூர் பாக்கம் என்பது கடல் பகுதிக்கு பக்கத்துல இருக்கிறது, நகர பகுதிகளை வந்து பட்டினப்பாக்கம் என்றும் சொல்லியிருப்பாங்க. 1973 இங்க வந்து கண்ணகிக்கு 49 சிற்பங்களே 7 மாடங்கள் என்பது அடுக்குமாடி கட்டடங்கள். 7 மாடங்கள்ல 49 சிற்பங்கள் வந்து கண்ணகிக்கு இருக்கக்கூடிய இடம் சிற்பக்கலை கூட பூம்புகார்ல இருக்கு. அங்க அது மட்டும் இல்லாமல் மாதவிக்கும் வந்துட்டு ஒரு நெடிய சிலை, மாதவிக்கும் வந்து ஒரு பெரிய சிலை வந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சிற்பக்கலை கூட. இங்க இதுக்கு பக்கத்துல 3 மன்றம் இருக்கு. அது என்ன பண்ண இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கால் மன்றம். இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கால் மன்றம் பூம்புகார்ல இருக்கு. இந்த இளஞ்சி மன்றம், பாவை மன்றம் அப்படின்றதுல பெண் உருவங்கள் வந்து நிறைய இருக்கும். இளஞ்சி மன்றம், பாவை மன்றம்ல. நெடுங்கால் மன்றம் அப்படின்ற ஒன்று இருக்கு. இந்த நெடுங்கால் மன்றத்துல வந்துட்டு ஒரு பெரிய தூணு, அந்த பெரிய தூண் பக்கத்துல 8 சிறிய தூணும் 8 மனித உருவங்களும் வந்துட்டு அங்க வந்து இருக்கும் நெடுங்கால் மன்றத்துல. அடுத்ததாக இந்த புக்கில் இடம்பெற்றுள்ள மேற்கோள்கள் பத்தி பார்க்கிறோம். மேற்கோள் யார் எந்த கூற்று சொல்லியிருக்காங்க, எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் 4 சொல்லுக்குருதி. 4 சொல்லுக்குருதி என்பது நாலடியார் என்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அதனுடைய ஆசிரியர் அப்படின்னா சமண முனிவர்கள் 4 சொல்லுக்குருதி நாலடியார் என்ற நூல்ல இருக்கு. அடுத்ததாக கடலோடு கால்வாள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது வந்து திருக்குறள்ல வந்து இருக்கு. உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம். இது வந்து அகநானூறு என்ற நூற்றில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதனுடைய ஆசிரியர் மருதன் இளநாகனார். அதுக்கடுத்ததாக அருங்கலம் தரீயர் நீர்மிசை நிவாக்கும் பெருங்கலி வங்கம் இந்த பதிற்று பத்து என்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. களஞ்சை கம்மியர் வருங்கென கூவாய். இந்த கம்மியர் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கப்பல்களை வந்து செய்யக்கூடிய கலைஞர்களை வந்து நம்ம வந்து கம்மியர் என்று வந்து நம்ம அழைப்போம். களஞ்சை கம்மியர் வருங்கென கூவாய் அப்படின்றது மணிமேகலை என்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதோளில் ஆண்ட உறவேன் மருக. இது வந்து வெண்ணி குயத்தியார் வந்து சொல்லியிருக்காரு. வெண்ணி குயத்தியார் என்பவர் சொல்லியிருக்காரு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதோளில் ஆண்ட உறவேன் மருக. அடுத்து களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்பது புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூற்றில் களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்பது இடம்பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்ததாக வள்ளுவர் திருக்குறள்ல இடம்பெற்றிருக்க சில இதை பார்க்க போறோம். வள்ளுவர் வந்து கூடியது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை யாவை. விலங்கோடு மக்கள் அணையார் இளங்குநூல் கற்றரோடு ஏனையாவர். நன்றின் பால் உய்ப்பது அறிவு. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்பதை வந்து டிஎன்பிசில ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அப்புறம் கற்க கசடர கற்பவை. இது வந்துட்டு ஃபுல்லாமே வந்து திருக்குறள்ல இருக்கு. திருவள்ளுவர் வந்து எழுதியது. இதுக்கு அடுத்ததாக பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். இது வந்து பாரதியார் அவர்கள் வந்து கூறியிருக்கார். இது வந்து பாரதியார் அவர்களுடைய கூற்று. இளமையில் கல் ஆல்ரெடி வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இளமையில் கல் என்பது ஔவையாரின் கூற்று. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்பது நெடுநல்வாடை என்ற நூல்கள்ல இருக்கு. புனையா ஓவியம் புறம் போந்தன அப்படின்றது மணிமேகலை. புனையா ஓவியம் என்பது கடுப்ப புனைவில் என்பது நெடுநல்வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தனன் அப்படின்றது மணிமேகலை என்ற நூல்ல இருக்கு. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல. புனையா ஓவியம் புறம் போந்தனன் என்பது மணிமேகலை என்ற நூல். இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இது வந்து பரிபாடல் என்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இதுக்கு அடுத்ததாக பிரித்தெழுதுகள் பத்தி பார்க்க போறோம். பிரித்தெழுதுகள் ஃபர்ஸ்ட் வந்து பெருங்கடல் என்பது எப்படி சொல்லுவோம்? பெருமை பிளஸ் கடல். பெருங்கடல் என்பது பெருமை பிளஸ் கடல். இன்றாகி என்பது இன்று பிளஸ் ஆகி. ஏடு எடுத்தான் அப்படின்றது அதுல ஆப்ஷன்ல 8 பிளஸ் எடுத்தான் இருக்கும். சோ அதை இது பண்ணிடாதீங்க. 7 பிளஸ் எடுத்தான் என்பதுதான் கரெக்ட். ஏடு எடுத்தான் என்பது 7 பிளஸ் எடுத்தான். துயின்றிருந்தார் அப்படின்னா துயின்று பிளஸ் இருந்தார். துயின்றின்றார் என்பது துயின்று பிளஸ் இருந்தார். என்று உரைக்கும் என்பது என்று பிளஸ் உரைக்கும். வாய்த்தீயின் என்பது வாய்த்து பிளஸ் ஈயின். வாய்த்து பிளஸ் ஈயின். கேடில்லை என்பது கேடு பிளஸ் இல்லை. எவன் ஒருவன் என்பது எவன் பிளஸ் ஒருவன். உயர்வடைவோம் என்பது உயர்வு பிளஸ் அடைவோம். உயர்வு பிளஸ் அடைவோம். இவை எல்லாம் என்பது இவை பிளஸ் எல்லாம். வனப்பு பிளஸ் இல்லை. வனப்பு பிளஸ் இல்லை. வனப்பு என்பது அழகு, அழகு இல்லை. வார்ப்பெனில் என்பது வார்ப்பு பிளஸ் சேனில். வார்ப்பு பிளஸ் சேனில். வன்கீரை என்பது சொல்லும் பொருளை பார்த்தா வளமான கீரை என்று பார்த்தோம். நம்ம வன்கீரை வன்மை பிளஸ் கீரை. கீரை கிடையாது, வன்மை பிளஸ் கீரை.
கட்டி அடித்தல், கட்டி பிளஸ் அடித்தல். கோட்டோவியம் வந்து கோடுகளாலேயே வந்துட்டு ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்க, அதுதான் கோட்டோவியம் என்று சொல்லுவோம். கோட்டோவியம் என்பது கோடு பிளஸ் ஓவியம், கோடு பிளஸ் ஓவியம். செப்பேடு, செப்பு பிளஸ் ஏடு. எழுத்தாணி என்பது எழுத்து பிளஸ் ஆணி, எழுத்தாணி என்பது எழுத்து பிளஸ் ஆணி. அடுத்ததாக தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் பார்க்க போறோம். இந்த புக்கில் இடம்பெற்றுள்ள தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல். ஃபர்ஸ்ட் கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். பெருங்கடல், பெருங்கடல் என்பது ஓசன், பெருங்கடல் ஓசன். கப்பல் தொழில்நுட்பம், கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி, கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி என்பது கப்பல் தொழில்நுட்பம். மெரைன் கிரியேச்சர் அப்படின்றது கடல்வாழ் உயிரினம், மெரைன் கிரியேச்சர் என்பது கடல்வாழ் உயிரினம். சப்மரைன் என்பது நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன் என்பது நீர்மூழ்கி கப்பல். கோடை விடுமுறை, கோடை விடுமுறை வந்து சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர் வந்து சைல்டு லேபர், சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர். பட்டம் வந்து டிகிரி, பட்டம் என்பது டிகிரி. கல்வி அறிவு, கல்வி அறிவு லிட்ரஸி, கல்வி அறிவு லிட்ரஸி. படைப்பாளர், படைப்பாளரை கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், படைப்பாளர் கிரியேட்டர். சிற்பம், ஸ்கிரிப்ட், இது சிற்பம் என்பது ஸ்கல்ப்சர், சிற்பம் ஸ்கல்ப்சர், ஸ்கல்ப்சர். கலைஞர் என்பது ஆர்டிஸ்ட், கலைஞர் ஆர்டிஸ்ட். அதுக்கு துறைமுகம், ஹார்பரை வந்து நம்ம வந்து எப்படி அழைப்போம்னா துறைமுகம், துறைமுகத்தை ஹார்பர் என்று அழைப்போம். புயல், கடல் ஏற்படுகின்றது புயல் என்பது ஸ்ட்ரோம் அப்படின்னு அழைப்போம், ஸ்ட்ரோம் என்பது புயல். மாலுமியை வந்துட்டு சைலர். நங்கூரம், ஆங்கர். கப்பல் தளம் என்பது ஷிப் யார்ட், ஷிப் யார்ட். நீதி என்பது மோரல், நீதி என்பது மோரல். அப்புறம் சீருடை, சீருடை என்பது யூனிஃபார்ம், சீருடை என்பது யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் வந்து கைடன்ஸ், கைடன்ஸ் என்பது வழிகாட்டுதல். ஒழுக்கம் டிசிப்ளின், ஒழுக்கம் என்பது டிசிப்ளின். அழகியல் அப்படின்றது ஏஸ்தட்டிக்ஸ். தூரிகை அப்படின்றது பிரஷ். கருத்து படம் என்பது கார்ட்டூன், கருத்து படம் என்பது கார்ட்டூன். கல்வெட்டு, கல்வெட்டு வந்து இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டை வந்து இன்ஸ்கிரிப்ஷனும். கையெழுத்துப்படி அப்படின்னு மேனுஸ்கிரிப்ட் அப்படி சொல்லுவோம், மேனுஸ்கிரிப்ட். குகை வடிவங்கள் கேவ் பெயிண்டிங். நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். இதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல இடம்பெற்றுள்ள புக் பேக் கொஸ்டின், இந்த 7ஆம் வகுப்புல 2ஆம் பருவத்தில் இடம்பெற்றுள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். வேயாமடம், வேயாமடம் என்பது என்னது? சாந்தினால் பூசப்பட்டது. இது வேயாமடம் என்பது 2 இது பார்த்தோம் சொல்லும் போல. எனது வைக்கோலால் வேயப்படாதது, சாந்தினால் பூசப்படுவது, சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம். இத்தொடரில் இது அழுவம் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அழுவம் என்ற சொல்லுக்கான பொருள் கடல், அழுவம் என்ற சொல்லுக்கான பொருள் கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன, கடல்ல துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம கலங்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா மரக்கலங்கள், மரக்கலங்கள். அப்புறம் தூண் என்னும் இது பொருள் தரும் சொல், தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை, தூண் என்பது மதலை. இயற்கை வங்குல் ஆட்ட, இதுல வந்து வங்கூல் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன கேட்டிருக்காங்க. வங்குல் என்ற சொல்லுக்கான பொருள் காற்று, வங்குல் என்ற சொல்லுக்கான பொருள் காற்று. மக்கள் வந்து டேஸில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர், வங்கத்தில் ஏறி வெளிநாடுக்கு சென்றனர். வங்கம் என்பது கப்பல், மக்கள் வந்து கப்பல் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். புழல் நாற்றம் உடையதாக, புழல் நாற்றம் உடையதாக எந்த நூல்? அகநானூர்ல எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடலை பத்தி தான் புழல் நாற்றம் உடையதாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இதுல வந்து இடம்பெற்றுள்ள எதுகை மோனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரவு இயற்கை அப்படின்றது மட்டும்தான் எதுகை மோனையில இல்லாத சொல். அடுத்து தமிழர்கள் வந்து சிறிய நீர்நிலைகள்ல கடக்கிறதுக்கு வந்து எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். பெரிய நீர்நிலைகளுக்கு களம், வங்கம், நாவாய், இந்த 3 பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப தொல்காப்பியத்துல கடற்பயணத்தை வந்து எந்த விளக்கமா கூறியிருப்பாங்க? முன்னீர் விளக்கமா சொல்லியிருப்பாங்க. தொல்காப்பியத்துல முன்னீர் விளக்கத்தை கடற்பயணத்தை சொல்லியிருப்பாங்க. கப்பலை வந்து ஊரிய திசையில், அதுக்குரிய திசையில வந்து திருப்புவதற்கு வந்து பயன்படும் கருவி வந்து சுக்கான். சுக்கான் என்பது கப்பலை வந்து நம்ம போகக்கூடிய திசைக்கு திருப்புவதற்கு பயன்படுது. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணி, என்ன ஆணி? மர ஆணிகளை வந்து எப்படி அழைப்போம்? நம்ம தொகுதி என்று அழைப்போம், தொகுதி என்று அழைப்போம். அதுக்கு அடுத்ததாக கப்பல் வந்து ஒரு இடத்துல வந்து நிலையா நிக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த கருவி? நங்கூரம் என்ற கருவியை வந்து பயன்படுத்துவோம் நம்ம. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் வந்து கண்ணடை, இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் என்ன? மயில் சொல்லியிருப்பார். பார்த்தா மயில் போன்ற பெண்கள் அப்படின்றது அன்புள்ள இது கவிதை, அன்பு வச்சு கவிதை எழுதுது பாரதிதாசன் வந்து அதுல வந்து சொல்லியிருப்பார், மயில் போன்ற பெண்கள். மலையை குறிக்கும் சொல் வெற்பு, மலையை குறிக்கும் சொல் வெற்பு. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்னது? கல்வி. அழியா செல்வத்துல பார்த்திருப்போம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியை போல் விலையில்லாத செல்வம் வேறொன்றும் இல்லை, கல்வியை போல் விலையில்லாத செல்வம் வேறொன்றும் இல்லை. காலத்தின் அருமை, காலத்தின் அருமையை வந்து திருக்குறள்ல வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காலமறிதல் என்ற அதிகாரத்துல வந்து காலத்தினுடைய அருமையை பற்றி திருவள்ளுவர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். கல்வி இல்லாத நாடு, கல்வி இல்லாத நாடு என்பது விளக்கில்லாத வீடு அப்படின்னு அர்த்தம். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு.
பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம். இது வந்து நம்ம மேற்கோள்கள்ல பார்த்தோம். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் நம்மளுடைய பாரதியார் அவர்கள். மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்ற. வனப்பு என்பது வந்து அழகு என்று பொருள். வனப்பு என்பது அழகு என்று பொருள். மயிலும் மானும் வந்து காட்டிற்கு என்னது இருக்கு, அழக வந்து தருது அப்படின்னு சொல்லிடுங்க. வனப்பு என்பது அழகு. மிளகாய் வற்றலின் என்னது, நெடி தும்மலை வரவழைக்கும். மிளகாய் வற்றல்ல வந்துட்டு நெடி தும்மலை வரவழைக்கும். இந்த நெடி என்பது நாற்றால் அப்படின்றது நம்ம பார்த்தோம், இன்னைக்கு சொல்லும் பொருளும்ல பார்த்தோம். அன்னை தன் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். அன்னை தன் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். ஏற பரியாகும் என்னும் தொடரில் பரி என்பது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பரி என்பது குதிரை, இன்னொன்னு கரி என்பது யானை, அப்புறம் அரி என்பது சிங்கம் அப்படின்னு பார்த்தோம். பரி என்பது குதிரை. குகை ஓவியங்கள்ல வந்து வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா, மண் துகள்கள்ல வந்து குகை ஓவியங்கள்ல வண்ணம் தீட்டுவதற்காக மண் துகள்கள் வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரைபடும் ஓவியம் கேலி சித்திரம். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். எந்த இதழ் மூலமா அறிமுகப்படுத்தியிருப்பார்? இந்தியா என்ற இதழ் மூலமா கருத்து படங்களை முதல் வந்து பாரதியார் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பார். கலம்காரி ஓவியம் என்பது துணி ஓவியம். இந்த கலம்காரி ஓவியம் அப்படின்றத வந்து எந்த மாநிலத்தில் இருக்கிற ஓவியர்கள் பயன்படுத்துவாங்க? தமிழ்நாடு, ஆந்திரா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஓவியர்கள் வந்து கலம்காரி ஓவியம் என்று துணி ஓவியங்களை வந்து சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்ததாக மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும், மன்னர்களுடைய ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் வந்துட்டு எதுல பொறிச்சாங்க? செப்பேடுகள்ல வந்து பொறிச்சிருக்காங்க. செப்பேடுகளை பொறிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக இது பொறுத்துக்கு மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கோம், அது மட்டும் பார்ப்போம். ஏரா அப்படின்றது அடிமரம். ஏரா என்பது அடிமரம். கப்பல் வந்து செய்வதற்கு முதன்மையான பொருள் என்னது வந்து ஏரா, அடிமரம். அடுத்து பருமல் என்பது குறுக்கு மரம். பருமல் என்பது குறுக்கு மரம். மிகாமன் என்பது கப்பலை செலுத்துபவர். இதுல இன்னொன்று சொல்லும் பொருளை பார்த்தோம். நிகான் என்பது நாவாய் செலுத்துபவர். நிகான் வந்து கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி என்பது திசை காட்டும் கருவி. காந்த ஊசி என்பது திசை காட்டும் கருவி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு 6th யூனிட் 7th ஃபர்ஸ்ட் டேமும் வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிருப்போம் வீடியோ. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.